அனைவருக்கும் வணக்கம் அன்பு உறவுகளே. இன்றைக்கு நம்ம சத்குரு ஸ்ரீமத் சதானந்த சுவாமிகள் மடம் ஆலப்பாக்கம் புது பெருங்கலத்தூர் சென்னை 6,63,000 இன்னைக்கு நம்ம தரிசனத்துக்காக வந்திருக்கோம். அற்புதமான ஒரு தரிசனம். சுவாமிகளுடைய அதிசயங்களும் அற்புதங்களும் கணக்கிலே சொல்ல முடியாது. மனித குலத்திற்கு நல்லதை செய்யணும் அப்படின்றதுக்காக தங்களுடைய வாழ்வை துறந்து மனிதர்களுக்கு, மக்களுக்கும், சமுதாயத்துக்கும், எல்லா ஜீவராசிகளுக்கும் நல்வழியை காட்டிய சுவாமிஜி தான் நம்ம சத்குரு ஸ்ரீமத் சதானந்த சுவாமிகள். இன்றைக்கு நாம வந்து தரிசனம் பண்ணோம். எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டோம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு. இங்க வர குழந்தைகள் எல்லாருமே மடத்துக்காக வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் வரும்போது நிச்சயமா உங்க குழந்தைங்க எல்லாரும் நீங்க அழைச்சிட்டு வாங்க அன்புறவுகளே. வருகிற 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை சிறப்பான ஒரு மகா சிவராத்திரி பூஜைகள் ஏற்பாடுகள் எல்லாமே செய்யப்பட்டு வருகிறது நம்மளுடைய மடத்துல. சிவராத்திரி ஏன் கொண்டாடுறோம் தெரியுமா? சிவராத்திரி ஏன் கொண்டாடுறோம் தெரியுதா? நைட் எல்லாம் ஏன் கண்ணு முழிக்கணும் தெரியுதா? தெரியல. சரி, இப்ப நம்ம சிவராத்திரி வந்து ஏன் நம்ம இவ்வளவு ஒரு சிறப்பா கொண்டாடுறோம் அப்படின்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. வேடன் ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு மானை துரத்திட்டு போறாரு. என்ன பண்றாரு? மானை துரத்திட்டு போறாரு. மானை துரத்திட்டு போகும்போது அந்த பக்கமா என்ன வந்துருது? புலி வந்துருதா? அப்போ அந்த வேடன் என்ன பண்றாரு? பயந்து போயிட்டு அந்த மரத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்துக்கிறாரு. அந்த வேடன் எங்க உட்கார்றாரு? மரத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்துறாரு. மரத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்த அந்த மரத்துல இருந்து இலைகளை தூக்கி கீழே போட்டுட்டு இருக்கிறாரு. ஏன்னா அந்த நைட்டு தூங்கிட்டாருன்னா புலி வந்து அவரை சாப்பிட்டோம் இல்லையா? நைட்டு வந்து புலி வந்து அவரை சாப்பிட்டோம். அதனால என்ன பண்றாருன்னா மேல இருக்கிற இலைய தூக்கி கீழே போட்டுக்கிட்டே இருக்கிறார். அப்படி கீழே போட்டுக்கிட்டே இருக்கும்போது தூங்காம இருப்பார்ல, விட்டுடுமா குழந்தைய, தூங்காம இருப்பார் இல்லையா? அதனால அந்த இலைகளை தூக்கி போட்டுட்டே இருக்கிறார். அந்த மரம் வந்து வில்வ மரம். அந்த என்ன மரம்? அது வில்வ மரம். அவர் தூக்கி இலைய வந்து கீழே போட்டுட்டே இருக்கிறாரு. அப்படி போடும்போது கீழே இருக்கிற அந்த ஒரு சுவாமிய அவர் பார்க்காம தான் போட்டுட்டு இருக்காரு. அந்த சுவாமி என்ன? சிவலிங்கம் என்ன இருக்காங்க? இப்ப நம்ம இங்க பாக்குறோம் இல்லையா பகவான, பாக்குறோம் இல்லையா ஐயனை? அதே மாதிரி சிவலிங்கம் கீழே இருக்கு. அப்போ அவர் மரத்துல இருந்து அந்த இலைகளை போட்டுட்டே இருக்கும்போது வில்வ இலைகளை சிவபெருமான் மேல அந்த வில்வ இலைகள் எல்லாமே விழுது. நைட்டு முழுக்க என்ன பண்றாரு? அவரு தூங்கல. நைட்டு முழுக்க என்ன? அவர் தூங்கவே கிடையாது. அப்போ நைட்டு முழுக்க அவர் தூங்காம அந்த வில்வ இலைகளை அந்த சுவாமி மேல போட்டுட்டே இருக்கிறார், சிவலிங்கத்தின் மேல. அன்னைக்கு நைட்டு முழுக்க அவர் தூங்கல, கண் முழிச்சுட்டே இருக்கிறார். அப்போ அவர் சாப்பிடல, அவர் தூங்கல, நைட்டு முழுக்க கண் முழிச்சிட்டு இருக்கிறாரு. வில்வ இலைகளால என்ன பண்றாரு? அவரு கீழே சிவபெருமான் மேல போட்டுட்டே இருக்கிறார். விடிஞ்சு போயிடுது. அப்போ அவருக்கு என்ன கிடைக்குது? முக்தி கிடைக்குது. சிவபெருமான் என்ன பண்றாரு? வரம் கொடுக்கிறாரு. இன்னைக்கு முழுக்க நீ கண்ணு முழிச்சிட்டு இருந்த, இன்னைக்கு சிவராத்திரி. ஆனா அந்த வேடனுக்கு தெரியாம தான் அவர் கண்ணு முழிச்சிட்டு இருந்தார். புரியுதா? அப்போ சாதாரண தெரியாம அந்த சிவராத்திரிக்கு கண்ணு முழிச்சிட்டு இருந்து அந்த சிவபெருமானுக்கு நம்ம ஒரு தெரியாம அந்த வில்வ இலைகளை போட்ட வேடனுக்கு அவ்வளவு ஒரு பெரிய வரங்கள் கிடைக்குதுன்னா, நம்ம நைட்டு முழுக்க கண்ணு முழிச்சா என்ன கிடைக்கும்? நிறைய கிஃப்ட்ஸ் கிடைக்கும், நிறைய வரங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். கிஃப்ட்ஸ் எல்லாம் தெரியும்ல, ஒவ்வொருத்துக்கும் ஒரு விஷ் இருக்கும். உனக்கு என்ன ஆகணும்? டாக்டர் ஆகணும். உனக்கு என்ன ஆகணும்? டீச்சர் ஆகணும். உனக்குமா டாக்டர்? உனக்குமா டாக்டர்? உனக்கு என்ன ஆகணும்? போலீஸ். இவங்க எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கு இல்லையா? லட்சியம் இருக்கு. டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும், IPS ஆகணும், வக்கீல் ஆகணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்கும். அப்போ உங்களுடைய லட்சியங்கள் எல்லாமே நிச்சயமா நிறைவேறும். எப்படின்னா நம்ம இறை வழிபாடு, நம்ம கடவுளை மனசா நம்ம நினைச்சு கும்பிடும் போது நிச்சயமா நம்மளுக்கு கடவுள் எல்லாத்தையும் கொடுப்பாருன்றத நம்ம நம்பணும். ஓகேவா? சோ இப்ப நம்ம வந்திருக்க இந்த சதானந்த சுவாமிகள் மடத்துல நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நீங்க வரலாம். குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்க வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் தான் இந்த ஸ்ரீமத் நம்மளுடைய சதானந்த சுவாமிகள் மடத்துக்கு நீங்க வரும்போது நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு அமைதி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். உங்க வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயமா நிறைவேறும். இங்க இருக்கிற குழந்தைங்களை நீங்க பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு. அதே மாதிரி நீங்க குடும்பத்தோட உங்க குழந்தைங்க எல்லாரையுமே நீங்க அழைச்சிட்டு வாங்க. இந்த சிவராத்திரிக்கு இன்னொரு கதையை ஒண்ணு சொல்றாங்க. பார்க்கடல தேவர்களும் அசுரர்களும் கடையிறாங்க. தேவர்கள்னா யாரு? நல்லவங்க. அசுரர்கள்னா யாரு? டெமான்ஸ், அரக்கர்கள். அவங்க 2 பேரும் சேர்ந்து பார்க்கடல கடையிறாங்க. அப்போ அதுல இருந்து என்ன கிடைக்கும்? அதுல இருந்து நம்மளுக்கு பொக்கிஷம் கிடைக்கும், அமிர்தம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? அமிர்தம். அந்த அமிர்தம் சாப்பிட்டா நம்ம சாகாத நிலை நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு அமிர்தம் வேணுறதுக்காக 2 பேரும் சேர்ந்து கடையிறாங்க. அப்படி அந்த அமிர்தத்தை கடையும் போது, அந்த பார்க்கடலை கடையும் போது அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா முதல்ல விஷம் தான் வருது. என்ன வருது? குழந்தை கூட்டுவாங்க. என்ன கிடைக்குது? நம்மளுக்கு விஷம் தான் முதல்ல கிடைக்குது. அப்போ தேவர்கள் எல்லாருமே சேர்ந்து சிவபெருமான் கிட்ட போய் கேட்கிறாங்க. சிவபெருமான் கிட்ட கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? இந்த மாதிரி பார்க்கடலை கடையும் போது விஷம் வருது. அந்த விஷம் வந்து உலக ஜீவராசிகள் எல்லாத்தையுமே அழிச்சிடும். உலகம் அழிஞ்சு போயிடும்.
அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து நாங்க என்ன பண்றது சுவாமி அப்படின்னு சிவபெருமான் கிட்ட போய் கேட்கிறாங்க. அப்படி கேட்கும் போது சிவபெருமான் என்ன பண்றாரு, ஆழகால விஷயத்த அவர் எடுத்துக்கிறார். என்ன பண்றாரு, ஆழகால விஷயத்த அவர் எடுத்துக்கிறார். அவர் என்ன பண்றார், உட்காரையுமா, ஆழகால விஷயத்த அவர் குடிக்கிறார். அவர் குடிக்கும் போது பார்வதி தேவி என்ன பண்றாங்க, இந்த கண்டத்துல கை வச்சுக்கிறாங்க. அப்பதான் உள்ள போகாம இருக்கும். அதனாலதான் அவருக்கு என்ன பேரு, திருநீலகண்டன் பேர். என்ன பேரு, திருநீலகண்டன் ஒரு பேர் இருக்கு. சோ அதனால அந்த ராத்திரி வந்து சிவராத்திரியை நம்ம கொண்டாடுறோம். அந்த ராத்திரி என்ன பண்றோம் நம்ம, சிவபெருமான் உலக உயிர்களை காப்பதற்காக இந்த அந்த விஷத்தை ஏற்றுக்கொண்டு உலக உயிர்களை காப்பாற்றினார். அதனால அதுக்கு வந்து என்ன பேரு, சிவராத்திரி அப்படின்றது பேரு. அதே மாதிரி நம்ம சதானந்தபுரத்துல சுவாமிஜி என்ன பண்ணிருக்காரு, நிறைய அதிசயம் நடத்திருக்காரு. நீ டாக்டர் ஆகலாம், நீ கலெக்டர் ஆகலாம், நீ போலீஸ் ஆகலாம், உங்களுக்கும் வாழ்க்கையில என்ன நடக்கும், அதிசயம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்றதுதான் உண்மை. சரி, இவங்க எல்லாருமே குழந்தைங்க எல்லாமே ரொம்ப அழகா சொல்றாங்க. ஒரு மந்திரம் சொல்லிடலாமா, நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாள் வாழ்க, மெய்ப்பொழுதும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகுழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவச்சிதம்பரம். ஓம் நம சிவாய. எல்லாரையும் கூப்பிட்டுருங்க, வருகிறேன்.